இன்றைக்கி காலையில் என்னது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு எங்களுக்கு பார்க்கலாமா? இன்றைக்கி காலையில் 2 விதமாக கடையில் தான் வாங்கியிருக்கு அப்படின்னா பொதுவாக ஒன்று நம்ம சேமியா வைப்போம், நேரம் இல்லை அவசரமாக போகிறோம் அப்படின்னா. நேரம் இருந்துச்சுன்னா இட்லி அந்த மாதிரி தான் வைக்கிறது வழக்கம். இட்லிக்கு மாவும் வாங்கலை, அது போக சட்டுன்னு வாங்கிட்டு நம்ம சேமியா பண்ணலான்னா வீட்டில் பார்த்தா ஏற்கனவே வாங்கின சேமியா முடிஞ்சிட்டு, சரி நம்ம வாங்கி நம்ம செஞ்சுட்டு இருக்கறதுக்கு அப்படியே ஹோட்டலே வாங்கிட்டு வந்துடுவோன்றக்காக ஹோட்டலில் வாங்கியாச்சு. என்னதுன்னா எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் பூரி சாம்பார் சட்னி, இது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு இட்லி. இதுதான் இன்றைக்கி காலையில் நாங்கள் சாப்பிட போகிறது. என்னடா நம்ம சுற்றி அப்படியே வெளிச்சமாக தருதுன்னா உட்காந்து பேசினாலும் அப்படி தான் இருக்குது, நின்றுட்டு பேசினாலும் அப்படி தான் இருக்குது. நேராக ஜன்னல் வழியாக அப்படி சூரிய கதிர்கள் படுறதுனால நம்ம முகத்தில் அப்படி தெரியுது. இதுதான் இன்றைக்கி காலைல. சரியா? நீங்களும் எல்லோரும் டைமுக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயங்கரமாக சுடுது. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர் கிறிஸ்டி அதே பேரில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே அதே பேரில் தான் இருக்குது. அது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும். பழைய வீடியோஸும் போய் பாருங்கள். ஒரு வழியாக சாம்பார் ஊற்றியாச்சு. சுட சுட இருந்தனால நம்மளால் ஊற்ற முடியல. சரி, எங்கள் பூனைக்கும் பூரி தான் பிடிக்கும், அதனால் அதுக்குமே நாங்கள் பூரி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இட்லி சாப்பிடாதா, அதுக்கு நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அப்படின்னா அது பூரி சாப்பிடும். மற்றபடினா நான்வெஜ் தான், வெஜ்ஜு சாப்பிடாது. அதனால் காலையிலைக்காக அதுக்கு ஒரு பூரி வாங்கியிருக்கு. சரியா? இதுதான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். நான் எப்பவுமே சொன்ன மாதிரி பழைய வீடியோஸும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே நன்றி. திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக.